சரி, ஆட்டை திறந்து விடு. ஆட்டை திறந்து விட்டா 250 ஆடு வெளியே வருது. 200 தானே அடைச்சாங்க. 50 ஏது அதிகமாக இருக்குது. குட்டி போட்டுருதுங்க. 50 குட்டி வெளியே வருது. அப்போ தான் சொன்னார் சிவபெருமான் சொன்னார், நாயே நீ கறி திங்கிறத விட்டுரு, செத்ததை திங்கிறத விட்டுரு. எது செத்து புழுத்து கிடக்குதோ அதையெல்லாம் போய் திங்காத, மலத்தெல்லாம் திங்காத. விவசாயம் என்ன என்ன ஆகாரம் கொடுக்குறானோ அதை மட்டும் சாப்பிட்டுரு, உனக்கு நல்ல புத்தி வந்துடுவேன், ஒற்றுமையாக இருப்பீங்க. 1000 ஆடு ஒன்றா படுத்துருக்குது. எங்கேயாவது 4 நாய் ஒன்றா சேர்ந்து படுத்துக்கிறது பார்த்தீங்களா? தான் குட்டியவே தூங்கி இருக்க விடாது. தான் குட்டியும் சோறு நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா தின்னாதுக்கு நாய். அவ்வளோ மோசமானது. அதுபோல் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அப்பனுக்கு மகனுக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கணவனுக்கு மனைவிக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அண்ணனுக்கு தம்பிக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, பங்காளி சண்டை, எத்தனை சண்டை நடக்குது. அது காரணம் என்னங்கன்னா வள்ளலார் சொன்ன ஜீவகாரணி நெறியில் வாழாத ஒரே காரணம்தான்.